இல்லையே, இந்தா சாப்பிடு. என்னடா இது? சாப்பிடலாம், சாப்பிடு. நான் சுகன்யாவா தூங்கலாம். டெய்லியும் 8 இருந்து 9 மணி நேரம் தூங்குறங்க. கொஞ்சம் லேட்டா தூங்க. நீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்களா? ஏன் பாடாம தினமும் சொல்லுவாங்களா? ஏன் சொன்னா என்ன? பாடுறா கேப்போம். கேக்குதடி தன்னிலை மறந்து தெய்வங்கள் எதற்கு உனது. நன்றி. என்ன சித்தப்பா? வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். புதிய எபிசோடுகளுக்கு வாழ்த்துகள். சுகன்யா தூங்குவா. ஆமா குழந்தனாரே, நீங்க என்ன அவளை தூங்கவே? ஏன்பா கோமதி வீட்டுக்கு போறியா? எல்லாருமே சோகமா இருக்காங்க. நான் போய் கலகலான்னு. சித்தப்பா, அக்கா பையன் சோகமா இருப்பான்னு பேசிட்டு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கூட பேசுறதே இல்ல இந்த வீட்டுல. அதுக்கெல்லாம் யாரு பாக்கலாம் பாப்ப? ஒண்ணு மாத்தி ஒன்னிட்டாளுங்க எல்லாருமே நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்கணுமாக்க. நீ திருந்தி நல்லபடியா வாழ்றதுக்கு உண்டான வழிய பாரு. வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். புதிய எபிசோடுகளுக்கு வாழ்த்துகள். டேய் எத்தனை அண்ணா வீட்டுல டயட் ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. எல்லாத்தையுமே சாப்பிடணும்பா. எத்தனாவது தோசை சாப்பிடுற? மணி 9. வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். புதிய எபிசோடுகளுக்கு வாழ்த்துகள். டேய், உன் கடையில சரக்கு தான் தீர்ந்து வச்சுடா சொல்லு. ஒண்ணு இல்ல மாமா. அண்ணா என்னப்பா நீ இப்படி சொல்ற? நம்ம எல்லாரும் நைட் கூப்பிட்டா போலாமா? வேண்டாம் மாமா. புரியலையே. இருடி. ஏண்டா நைட்டு படத்துக்கலாம் எவிடன்ஸ் எதிரிலே வச்சிருக்குமே. அட டேய் ஒன்னதானே. அட ராஜி சொல்றது உண்மைதான். நீங்க வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். புதிய எபிசோடுகளுக்கு வாழ்த்துகள். படத்துக்கு போறதுக்கு தான். 3 பேரும் வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி தியேட்டருக்கு போய் டைம் ஆச்சுன்னு நான் மாமாக்கு போன் பண்ணா என்ன அப்படின்னு எங்க கிட்ட கேட்டாரு. கடைசியில பார்த்தா இவனுக்கும் சொன்னது வேற இருக்குல்ல. வேற வழி இல்லாம நான் போன இவ தூங்கணும் தானே. நான் லேட் தூங்கலையா நீயே? அடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருக்கா. ஒன்னும் புரியலையே. தோசை ஊத்தி தரவா? சாப்பாடு வேணுமான்லாம் கேக்குறா. நீங்க வெளியே சாப்பிட்ட கதையெல்லாம் விடுங்க. பண விஷயத்திலாம் இல்லையே. உண்மையை சொல்லுங்க. ஏய், சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வேற ஒன்னும் போட்டுக்காம ஓடிட்டீங்க. கேக்குறத பாரு. ஏய், நான் உண்மையை சொல்லுங்க. உண்மையாதான் சொல்றேன் மீனா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பணம் தான் அது. அது அவ்வளவு பணம்லாம் இல்ல மீனா. ஏய், நான் என்ன தப்பு பண்ண போறேன்? பேச்சு பேசுற நீ. நானாவது லஞ்சம் வாங்கறதாவது. அது ஒரு 10,000 15,000 இருக்கும், அவ்வளவுதான். வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். புதிய எபிசோடுகளுக்கு வாழ்த்துகள். ஃப்ரெண்ட் ஒருத்தன் கடனா கேட்டானா, அதான். அப்புறம் எப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு போய் மத்தியானம் ஒரு பிரேக் எடுத்து நீங்க வந்தே. வா வா. கொஞ்ச நாளா இருந்த பணம் நான் கேட்ட உடனே காணாம போயிடுச்சுன்னா இல்லங்க. ஏய் ஏய், நான் எந்த தப்பு பண்ண? இப்படி கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது மீனா. இல்லைன்னா சொல்லு, நானே உனக்கு சமைச்சு தரேன். இன்னைக்காவது உங்ககிட்ட இருந்து பதில் வருமா? உனக்கு பதில் சொல்லி என்னால முடியல.
நியாயமான வழியில உங்ககிட்ட அம்புட்டு பணம் வர லஞ்சம் எதுவும் வாங்குனீங்களா? லஞ்சம் வாங்குற மாதிரி தெரியுதா? இங்க பாரு, லஞ்சம் வாங்கினா என்ன ஆகும் தெரியும்ல? ஏய் நான் தான் வாங்கலன்னு. எங்கேயுமே வேலை கிடைக்காது. வெளிய தலை காட்டு நீங்க வாங்கிருக்கீங்க. வாங்கின வேலையை உருப்படியா லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்றவங்க எல்லாருமே அப்படிலாம் நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்களா? வருத்தப்படுவாங்க. மாமா முகத்தை உங்களால பார்க்க முடியும். லஞ்சம் வாங்கி மாட்டுனா நடக்க போற விஷயம் தான். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாமா? சாதாரண ஆளுங்க கிட்ட அது எவ்வளவு பெரிய தப்புங்க. நீங்களே சொல்லுங்க, அது தப்பு இல்ல. விட்டா நீயே என்ன போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துற போல என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இவங்க அப்படியே பெரிய என் வேலை விஷயத்துல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு நல்லா